அப்பவே நான் சொன்ன கேட்டியாடா? பொண்டாட்டி பார்ட்டிக்கு கூட்டிட்டு போய் ஆட விடுறத நான் இப்ப இங்க தான்டா கேள்விப்பட்டிருக்கிறேன். அப்பா இல்லப்பா, தெரியாம. பேசாதடா. உன்னோட அசால்ட்டு தனத்தால என்னோட குடும்ப வாரிசே போச்சுடா. உங்களை சொல்லி குத்தம் இல்ல, உன்னை பெத்து வளர்த்தாங்களா இந்த பெரிய மனுஷனுங்க. நல்லா வளர்த்துந்தா இந்த நிலைமை வந்திருக்குமா? மாமா, எங்க அம்மா அப்பா பத்தி தப்பா பேசாதீங்க. கோவம் பொத்திட்டு வந்துருமே. உன்னை நல்லா வளர்த்துந்தா ஏன் கல்யாணம் ஆவறதுக்கு முன்னாடியே கர்ப்பமா இருப்ப நீங்க? பா, அவ இருக்கிற நிலைமை என்னன்னு தெரியாம இப்படி பேசுறீங்களாப்பா? அது காரணம் தெரிஞ்சுதான்டா பேசுறேன். சரி சரி, அதை விட நான் அவங்க அப்பங்கிட்ட தொழில் தொடங்க பணம் கேட்டன, அதையாவது செஞ்சியடா? பா வாங்கப்பா, எப்ப பார்த்தாலும் பணம் 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 தானாப்பா? நீங்க கேட்டுட்டு தான்ப்பா வந்தோம். கொடுப்பாங்க இருங்க. ஏன் அச்சியா பார்த்துங்க, நான் உன்னை பார்த்துக்கிறேன், நீ கவலைப்படாதடா, நான் இருக்கேன். வரா வேதநாயகம், வேதநாயகம். என்ன கங்காதரா இவ்வளவு சந்தோஷமா வர? ஒரு குட் நியூஸ்ங்க. அந்த நல்ல சிவம் தன்னோட நிலத்தை விற்க போறதா முடிவு பண்ணிட்டாராம். ஓய் சபாஸ், சந்தோஷமான விஷயம். ஏன் திடீர்னு விற்கிறானோ? என்ன காரணம்? ஏதோ பண நெருக்கடி போல விற்கிறதா தகவல் வந்தது. அதுதான் அதை பற்றி உங்ககிட்ட பேசிட்டு போகலான்னு வந்தேன். கங்காதரா, அந்த நிலத்தையும் நாம ஏற்கனவே வாங்கினோம்ல, அந்த நிலத்தை வாங்கின மாதிரி ஓம் பேர்லயே வாங்கிடு. இந்த என் பையன் மருதுவுக்கு தெரியவே கூடாது. ஆமா, மருதுவும் அக்ஷயம் எங்க? ஓய் அவங்க உள்ளாரதான் இருக்கிறாங்க. அச்சயாவுக்கு கற்பம் களைஞ்சிடுச்சு. என்னது? அச்சியாவுக்கு கற்பு கலைஞ்சிருச்சா? ஆமா, அதெல்லாம் நான் விவரமா அப்புறம் சொல்றேன். இப்ப அந்த நலசிவ நிலத்தை போய் நீங்க பேசி முடிச்சு வாங்கிடுங்க, சரியா? விடுங்க ஓய். ஏற்கனவே நல்ல சிவத்துக்கு விபூதி அடிச்ச மாதிரி இந்த டைம் ஒரு டைம் விபூதி அடிச்சிடலாம். சரிங்க, காரியத்தை கச்சிதமா முடிச்சிடுறோம். சரி வாங்க போலாம்.